வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூடியூபர் உலகம். நான் உங்கள் ராஜசேகர். அந்த பென்ஸ்ல எல்லாம் போங்களும் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர், அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவலு. நம்ம மாதிரி சூப்பரான பிளேஸ். உள்ள ஏதோ பார்ட்டி பண்ண போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். வேற லெவல் ஃபன், நம்ம வைபு. ஓகே சார், நன்றி. நாங்களும் எதிர்பார்க்கல, செம்மையான பிளேஸா இருக்கு. நாளைக்கு இந்த மசாலா வாங்கி சும்மா இருக்கக்கூடாது, அது நாளைக்கு பிரியாணி பண்ணி போடணும். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொல்லிமலை. கொல்லிமலை எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டுல நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இது அமைஞ்சிருக்கு. மக்களே, நம்ம வந்து எங்கெங்கோ பிளான் பண்ணோம், எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அதனால ஃபைனலாக வந்து சரி கொல்லிமலையில் ஏறிடணும் அப்படின்ட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம என்ட்ரன்ஸில் செக் போஸ்ட்டில் இருக்கிறோம். கிளம்பலாமா? கிளம்பலாம். ஓகே, முன்னாடி போய் பார்ப்போம், உங்களுக்கு எதாவது அறிவு புரிய கிடைக்குது. சச்சின், எங்கே போகிறோம் நம்ம? மலை மேலே எங்கே போகிறோம்? கொல்லிமலைக்கு வந்துட்டோமா? அதாவது ஏறுங்க, டக்கு டக்குன்னு ஏறுங்க, இல்லை ஏறுங்க டக்கு டக்குன்னு. மங்கி இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 72 ஹேர் பின் பென்ஸ் இருக்கு. அந்த பென்ஸ்லாம் போங்களும் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர், த்ரில்லிங்காக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலு. ஒரு 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 சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷனுங்க. கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. ஃபைனலாக நம்ம வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். நம்ம அருவிக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடிவாரத்தில் சரி ஏதாவது ஓடத்தில் குளிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தோம். பட் அங்கே யாருக்கும் குழந்தைங்களுக்கும் யாருக்கும் இஷ்டமும் நாங்கள் குளிக்கிறதுக்கு. ரைட்டு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி அப்படியே கொஞ்சம் மேலே ஒரு மணி நேரம் தானே, ஒரு மணி நேரம் மேலே ஏறலான்ட்டு அப்படியே பிளான் பண்ணி மேலே வந்துட்டோம். இடம் பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கரமாக இருக்குது, செம்ம எக்ஸைட்டாக இருக்குது. நீங்களும் அந்த வியூ பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே நல்லா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், இட்லி போண்டா கீண்டெல்லாம் ஒரு கட்டிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க ஒரு உற்சவம். சரி, அப்படியே பாருங்க, பின்னாடி வியூ பாருங்க. சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த இடத்துல வருவீங்கன்னு? என்னமோ ஜாடர பழம் போற நீங்க, நிறைய இடத்துக்கு போலான்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சில தீய சக்திகள் திசை திருப்ப நினைச்சிச்சு. அப்ப என்ன நினைச்சீங்க நீங்க? ஓகே, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இல்லை பார்த்தீங்களா, பெரியவருக்கு 20 ரூபா, சிறியவருக்கு 10 ரூபா. என்ட்ரி ஃபீஸ் எடுக்கணும். எடுத்தாச்சு என்ட்ரி ஃபீஸு. என்ட்ரி ஃபீஸ் எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம மாதிரி இவங்க தான் என்ட்ரி ஃபீஸ் கொடுக்குறீங்க. பையன் யாரு? இது என் பையன் தாங்க. இவனுக்கு யாரு கொப்பனா எடுப்பான்? அவன் அம்மா கிட்ட இருந்தா பால் குடியே மறக்கல, அவனுக்கு டிக்கெட்டா? அவர் கவர் பண்றாரு. நம்ம மாதிரி வாங்க, முன்னாடி போங்க. அப்புறம் என்ன ராஜ்குமார், என்ட்ரி ஃபீஸ் எடுத்துட்டீங்களா? என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எடுத்துட்டோம். சரி, எவ்வளோ? என்ன? 10 ரூபா. யாருக்கு? சின்னங்களுக்கு 10 ரூபா, 20 ரூபா, சின்னவங்களுக்கு 10 ரூபா. ஓகே. இப்போ நம்ம எவ்வளோ என்னென்னமோ தேடிட்டு வந்து இங்கே நல்ல ஒரு ஸ்பாட் கிடச்சிருக்கு. பட் அதுவே பசங்க வந்து வேணான்னு சொன்னாங்க. அங்கே போனால் தான் அதில் எவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி, பார்க்கலாம். வந்தோமா,
அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியல உனக்கு. போ போ. இங்க ஒரு குரூப் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா கீழே நமக்கு ரூம் இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு, சேஞ்சிங் ரூம் வச்சுருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் நம்ம வட்டிங்கிறதுனால பஸ்ஸுக்குள்ளேயே எல்லாம் கடாமுலான்னு சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கோம். பட் உள்ளே என்ன ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க போய் பார்த்தா தெரியும். அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். ஓகே, பாருங்க மக்களே, சூப்பரான பிளேஸ். பைக்ல கூட வந்துடலாம் ப்ரோ. நாங்கள் பசங்க இந்த லேடிஸ் எல்லாம் வந்து இந்த இந்த இன்சையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் பசங்க மட்டும், நான், எங்கள் அண்ணன், இன்னொரு அண்ணன் ரவீந்தர் பாலன், அப்புறம் சச்சின் ரவீந்தர், நாங்கெல்லாம் வந்து இப்போ பைக் நெக்ஸ்ட் ட்ரிப்பு பைக்கில் தான். கண்டிப்பாக இது ப்ராமிஸ், பைக்கில் வரோம், கலக்குறோம். என்ன சொல்ற சச்சின்? சொல்லு. ஆமாம், கலக்குறோம். கலக்கணும், ஒரு கலக்குற வயிறு இல்லை, ட்ரிப்பு கலக்குறோம். ஓகே ஓகே, பார்த்து வாங்க. கொஞ்சம் அது பார்த்தீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் தூரம் தான். அங்கே பஸ் நிறுத்திட்டு அப்படியே என்ட்ரி ஃபீஸ் எடுத்துகிட்டு வந்து அது கொஞ்சம் தூரம் தான். சும்மா ஒரு 100 அடியிலே வந்து நம்ம ஃபால்ஸ் இருக்கு. 100 அடி தான் ரொம்ப இருக்கு. பார்த்தீங்களா பாருங்க, கீழே எவ்வளோ அழகான ஒரு வியூஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் கொடைக்கானல் போனோம், கொல்லிமலை வந்திருக்கோம். தெரியுதா மக்களே? பாருங்க, எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. சூப்பர். இங்கே சேஞ்சிங் ரூம் இருக்கு. சேஞ்சிங் ரூம் இருக்கு. எல்லாம் ஃபேமிலி எல்லாம் பசங்க இங்கே ஒரு டீம் பாருங்க உள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த குரூப் வந்து உள்ள போயிட்டு இருக்காங்க. உள்ள பார்ட்டி பண்ண போறாங்க இவங்கலாம். டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ப்ரோ நீங்க தனியா உள்ள போயிட்டு இருக்கீங்க. வேற ஏதாவது இருக்காங்க? ஓகே ஓகே. பாருங்க மக்களே, ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது. சூப்பரான ஒரு பிளேஸ், அதிகமான பிளேஸ். ரொம்ப நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோட்ல அப்படியே பார்க்கிங் பண்ணிட்டு ரொம்ப பக்கமா இருக்கு. வாங்க போய் குளிக்கலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் குளிக்கலாம். என்னம்மா சோறு போடுறாங்களா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பண்ணா போயிட்டு இருக்கு. யாரும் யாரு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ருத்ரான் எப்படி இருக்கு? பண்ணா வேற லெவலா? ஃபுல் ஃபன். எல்லாம் வைப் பண்ணுங்க. வேற லெவல் ஃபன், செம்ம வைப். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? பாருங்க, சும்மா அருவி பாருங்க, பயங்கரமா இருக்கு. சூப்பரா குளிச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபேமிலியெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, அருவி பாருங்க. தண்ணி கம்மியாக தான் இருக்கு, இருந்தாலும் வேற லெவலில் வைப் ஃபன் பண்ணுறோம். ஓகே மக்கள், அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வர என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்களா ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீ கடை, பஜ்ஜி, வடை, பணியாரம், தோசை எல்லாமே கிடைக்கும். பிரெட் ஆம்லெட்டு. எத்தனை வருஷமா கடை போடுறீங்க? 3 வருஷமா போட்டிருக்கேன். இதே சொந்த ஊர்? இதே ஊர் தான் சொந்த ஊர். சொந்த ஊர் தாங்களா? அண்ணன் சொந்த ஊர் தான். 3 வருஷமா கடை போட்டுருக்கேன். நம்ம அருவி
நம்மரி பக்கத்துல. ஓகே. கண்ணன் டிஃபன் சென்டர். கண்ணன் டிஃபன் சென்டருங்களா? ஓகே. அண்ணன் என்னென்ன வச்சிருக்காரு? அண்ணா பிரெட் ஆம்லெட் வச்சிருக்காரு, பனார் வச்சிருக்காரு, மூலிகை சூப் சென்டர், ஸ்நாக்ஸ், மூலிகை சூப். அப்புறம் மூலிகை சூப்பா? ஓ சூப்பர். என்ன மூலிகைனா? இது மொடவாட்டுக்கால் சூப். மொடவாட்டுக்கால் சூப். மொடவாட்டுக்கால் எப்படி ஆட்டுக்கால் மாதிரி கிழங்கு. ஆமா, நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஆட்டுக்கால் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சோம். பட் அது ஒரு வெஜ் மொடவாட்டுக்கால் சூப். ஆட்டுக்கால் சூப், இஞ்சி டீ, காஃபி, பஜ்ஜி, போண்டா எல்லாமே கிடையாது. எத்தனை டைமிங்னா? காலைல 5 to ஈவினிங் 6. காலைல 5 to ஈவினிங் 6. ஓகே. 5 to ஈவினிங் 6 எல்லா ஐட்டமும் கிடைக்கும் நம்மளுக்கு. காலைல 5 மணிக்கு கூட்டம் வருங்களா? மேக்ஸிமம் அமாவாசையில வரும், அதிகமாக வரும். அப்படிங்களா? அமாவாசை 4 மணிக்கு ஓப்பன் ஆகும். இதுக்கு அமாவாசை கோயிலுக்கு வரும். கோயிலுக்குங்களா? எந்த கோயிலுக்குன்னா? எட்டிஎம் விலை, ஐசன் கோயில், பெரிசன் கருப்சன் கோயில் எல்லாம் வருவாங்க. கொஞ்சம் பணம். ஓ பார்க்க சூப்பராக இருக்குண்ணா. எவ்வளோ பன்னீராங்கண்ணா? பணம் 5 ரூபாங்கண்ணா. ஒரு பன்னீர் 5 ரூபா. ஓகே சரிண்ணா. பன்னீர் ஆர்டர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பன்னீர் ஆர்டர் பண்ணுங்க. பன்னீர் ஆர்டர் பண்ணியாச்சு. சாப்பிட்டு சொல்லலாம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கு. ஓகேங்களா? ஓகேண்ணா, ரைட்ண்ணா. பாப்பண்ணா சொல்ல முடியல வந்து உட்காந்துட்டீங்க. என்ன சாப்பிட்றீங்க? பன்னீர் ஆர்டர் பண்ணியாச்சா? ஆர்டர் பண்ணிருக்கீங்க? ஆர்டர் பண்ணிட்டீங்களா? என்ன பணியாரம்? ஓகே பார்ப்போம். கடையில் வந்து பிஸியாக இருக்காங்க, அதனால நம்மளே சர்வ் பண்ணிடலாம். ஓகே. பசங்களை குளிச்சுட்டு மரண பசியில நடிக்கிறாங்க. அது சும்மா வரும்போது சாப்பிட்டோம், இன்னும் நடிச்சு பணியார ஆசை. ஆமா ஆமா, என்ன மட்டும் போதும். அண்ணே அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு இல்லாம என்ன மண்ணா? மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. சார் இவருதான் சார், இவருதான். அண்ணே அவன் கேக்குறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயித்து. தமிழ் वीडियो तमिल ना कट कर नहीं होता बट चैनल तमिल है। सबको एक एक प्लेट में दो और देगा तो तुम्हारा कैपेसिटी मालूम नहीं है। பாத்தீங்கன்னா நம்ம டிரைவர் வந்து ரொம்ப பரிதாபமா உட்கார்ந்து பாவம். பசங்களுக்கு பணியாரம் போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் கொண்டு வர்றாங்க மக்கள். சட்னி சாம்பார்லாம் வச்சிருக்காங்க. இறங்கிட்டாங்கப்பா, ஃபேமிலியா இறங்கிட்டாங்க சம்பவம் செய்யறதுக்கு. என்ன முன்னும் பணியாரம் சாப்பிடலையா? இல்ல நான் எதுவும் நான் சாப்பிடல. ஃபர்ஸ்ட் நான் நாஸ்டா சாப்பிட்டேன். இப்போ வந்து குளிச்சுட்டு வந்தனால கொஞ்சம் சூடா ஹாட்டா வந்து சாய் குடிச்சு. டீ சாப்பிடுறீங்களா? நல்லா இருக்கா டீ? ஓகே. பசங்க நாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க பசங்க. சித்து என்ன பண்றாங்க? அத்தை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாய் குடிக்கிறாங்க. அப்பா சாப்பிடுங்க. कैसे टेस्ट तो बाकी हम मैं भी तो टेस्ट எப்படி இருக்கு? मैंने देखा है எப்படி பன்னீர் எப்படி ரொம்ப நல்லா இருக்கு. சூடா குளிச்சிட்டு குளிரா ரொம்ப டேஸ்டா இருக்கு. நெஞ்சில எப்படி இருக்கு பன்னீர்? சூப்பரா இருக்கு. ஆமா நாங்க எப்படி இருக்கு பன்னீர்? நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? மக்களே நம்ம பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த ஃபால்ஸ் நம்மாரி ஃபால்ஸில் வந்து நம்ம குளிச்சு ஃபுல்லாக என்ஜாய் ஃபுல் ஃபன் பண்ணோம். குழந்தைங்களா எப்படி ஃபன் பண்ணீங்களா இல்லையா? ஓகே. இப்போ வந்து அடுத்து அர்ப்பளீஸ்வரன் கோயில் பக்கத்துலேயும் ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கு. சரி, அங்கே குளிப்போம், இங்கே வீடியோ எடுப்போம். அடுத்து நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஓகே. இல்லை உண்மையில அந்த பிள்ளைங்களை ஏமாத்துறீங்களா இல்லை உண்மையில கொண்டு போவீங்களா? உண்மையில தான் சொல்கிறேன். ஏமாத்திட்டீங்க. இல்லை அங்கே பார்ப்பாங்க, அங்கே நீட்டாக குளிக்கிற மாதிரி வந்து ஒரு சின்ன முழுங்கல் போட்டு எடுத்து. அம்மா சத்தியமா? ஓகே. அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா. மக்களே நெருங்கிட்டு நம்ம. ஓகே சார், நன்றி. நாங்களும் எதிர்பார்க்கல, செம்மையான பிளேஸா இருக்கு.
நாளைக்கு இந்த மசாலா வாங்கி சும்மா இருக்கக்கூடாது, அதை நாளைக்கு பிரியாணி பண்ணி போடணும். ஓகேங்களா? ஓகே இன்னைக்கு வீடியோ